வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் அந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இவர்களை அறியாமலேயே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமோ? ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமான பிரச்சனைகள், அதிலும் கடன் தொந்தரவுகள் அதிகம். எந்த பணத்தினால நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டு இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த அவமானமும் அசிங்கங்களும் உங்களை வெறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால அந்த குருமங்கள யோக காலகட்டமாகப்பட்டது இந்த மாதத்தில் உங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 27ஆம் தேதி தான் அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான், 12ஆம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய் பகவான். இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால லாபமும் வருது தொழிலில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரய செலவுகளும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. வரக்கூடிய வருமானம் கடனுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்குதே தவிர வேற எந்த விதமான ஒரு முன்னேற்றத்திற்கும் வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கடனை அடைச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதற்குண்டான வருமானம் வந்ததுனாலே ஒரு பெரிய விஷயம் தானே. அதற்குண்டான எல்லா ஒரு நேரங்களும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பகவான் உங்களுடைய முயற்சியை எல்லாத்தையுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 17ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது தான் இந்த ஆவணி மாதம் பிறக்கும் போது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு வகையான ஒரு எண்ணங்கள் தோன்றும். என்னன்னா, நம்ம நிறைய வீடுகளை இழந்தாச்சு, சொத்து செல்வாக்குகளை இழந்தாச்சு, நம்மளுடைய எல்லா மதிப்புகளையும் இழந்தாச்சு, இனிமேல் அதை எப்படி நம்ம தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓங்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு முன்னேற்பாடுகளை, ஏன்னா கடன் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடனை முழுமையாக அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக அழிக்க முடியும். நீங்கள் எந்த விதமான ஒரு தேவையில்லாத செலவுகளும் பண்ணாமல் இருக்கும்போது அந்த கடனை முழுமையாக அடைக்க முடியும். நிறைய உங்களுக்கு விரய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த விரய செலவுகளை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பலன்களை சொல்லும்போது இப்போ உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் பகவான் 4ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இதில் நீங்கள் இப்போ இந்த மாதத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பார்ட்டு அந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு நீங்கள் அதில் ஒரு செலவு செஞ்சீங்கன்னா அந்த விரய செலவுகள் குறைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு விரயத்தை இந்த மாதிரி சுப விரயமாக கொடுக்கும்போது அதில் மேலும் மேலும் நன்மைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காரண கட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதுவும் போக 4ஆம் இடத்துல இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி குடும்பஸ்தானத்தோட 4ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் தனவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. நீங்கள் அதில் எந்த விதமான ஒரு பயமுமே வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, கண்டிப்பாக தொழிலில் போட்ட முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல வருமானத்தை
வருமானத்தை தான் கொடுக்க போகுது. அந்த வருமானம் உங்களுக்கு கடன் செலவுகளுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற அளவிற்கு உடனே இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய வளர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கண்டிப்பாக இருக்கு. அந்த வளர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு மாதத்திலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய அந்த வாழ்க்கை தரமாகப்பட்டது எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை இழந்து நீங்க தவிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கை தரமாகப்பட்டது உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சாதகமான ஒரு பலனை கொடுப்பதாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்துல மிகுந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஆகியும் அதில் எந்த விதமான ஒரு அந்யோன்யமும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே கல்யாணம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா நம்ம கணவன் மனைவி மாதிரியே தெரியல. அந்த அளவிற்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு 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 2 பேருக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நபராக தான் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கிறீங்க. இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு உண்டான ஒரு அன்பை வெளிக்காட்டுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். புதனாகப்பட்டவர் குடும்பஸ்தானாதிபதி, சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி. இந்த 2 கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஒற்றுமை நிலவுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேர் இல்லை மேடம் நாங்கள் ரொம்ப பொறுமையை இழந்து பிரிஞ்சு சும்மா நாங்கள் கணவன் மனைவின்னு பேருக்கு குழந்தைகளோடு இருக்கிறோம், ஆனாலும் எனக்கு ஒருத்தர் மீது எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது, அதற்குண்டான ஒரு வாழ்க்கை எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் விஷயங்களில் உங்களுக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய அளவில் மனதை பாதிக்குமே தவிர வாழ்க்கையை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் தனக்குள்ள ஒரு வாழ்க்கையும் வெளி உலகத்திற்கு ஒரு வாழ்க்கையும் வைத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்களாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நிறைய ஒரு ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர்ல தடை இருந்துகிட்டே இருக்கு. இந்த தடைகள் தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. வழிபாடு பண்ண உங்களுக்கு இதற்குண்டான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் எனக்கு இதுவரைக்கும் 2 வருடம் ஆச்சு, குழந்தை பேரே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதக கட்டத்திலையும் இந்த 5ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை பேர்ல பிரச்சனைகள் இருக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒழிய அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முழு மனதளவுல நீங்க ஒரு விருப்பத்தை தெரிவிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. ஏன்னா குரு உங்க ராசியிலே இருக்கிறதுனால அந்த கேதுவையும் பார்க்கறதுனால ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சனி பகவான் வக்ர நிலையில அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுடைய வளர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிக விரைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். கர்மஸ்தானாதிபதியும் அந்த சனி பகவான், அந்த கர்மஸ்தானாதிபதின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அந்த சனி பகவான் முழு உறுதுணையாக இருந்து உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வளர்ச்சிகள் இருந்தாலும் சில தடைகள் உங்களுடைய மனதில் மாத்திரம் இருக்கும்.
அந்த தடைகள் தொழில்லையோ வேலையிலையோ அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துலேயோ எந்த விதமான ஒரு தடைகளும் இருக்காது. உங்களுடைய மனதளவில் மட்டும் அந்த தடைகள் இருக்குமே தவிர அந்த தடைகளை நீங்கள் தகர்த்து எரிஞ்சிட்டாங்கனாலே போரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா மாதத்தின் இறுதியில் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 2ஆம் இடத்திற்கு செல்வதனால அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக நிலவுவதற்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் நடைபெறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. நீங்கள் ரிஷபராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து திருமணம் சம்பந்தமாக ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எண்கணிதப்படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.